ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டேஸ்டியாக, அரிசி இல்லாமல் ராகி மாவில் உப்புமா செஞ்சு சாப்பிட போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க வெயிட் லாஸ் ரெசிபீஸ் டெய்லி அப்லோட் பண்ணுங்கன்னு. நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாத வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் போட்டுட்ருக்கோம். இதை செய்கிறதுக்காக கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்ட உடனே 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது ரெண்டுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, சின்ன துண்டு இஞ்சி அதனால் தட்டி சேர்த்திக்கலாம். மிதமான சூட்டில் இது ரெண்டுத்தையும் நல்லா லைட்டாக வறுத்தது போல் எடுத்துக்கலாம். இது கூடவே 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எதையுமே நல்லா லேசான சூட்லேயே நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது மிளகா கடிப்பட்டாலுமே அதோட காரத்தன்மை இருக்காது. மிளகா நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 2 நார்மல் சைஸ் வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா இது போல் கசக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒட்டிகிட்டு இருக்கிறது கூட நல்லா உதிர்ந்து வந்துடும். இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு இந்து உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி வரணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் டார்க்காக பிங்கிஷ் ஷேடில் நல்லா வறுபட்டு வந்தாவே போதுமானதாக இருக்கும். அப்பப்போ நல்லா கலந்துட்டு வெங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதையுமே வெங்காயத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்து நசிஞ்சு வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வைக்கிறேன். ஸோ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். தக்காளியோட தோலெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ தக்காளியுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் நான் கோதுமை ரவா தான் எடுத்திருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு கோதுமை ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை ரவைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை ரவா கூட சேர்த்திக்கலாம். அது அரிசிங்கிறதுனால நான் இந்த கோதுமை ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். கோதுமை ரவை நல்ல மிதமான சூட்லேயே வறுபட்டு எடுத்தாச்சு. அதே டம்ளரில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவு நான் கடையில் வாங்கின மாவு தான், வறுக்காத மாவு. மிதமான சூட்லேயே ராகி மாவையும் ரவா வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். இது போல் ராகி ரவாலாம் வறுத்து எடுக்கும்போது கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷமாவது மிதமான சூட்டில் அப்பப்போ கலந்துட்டு ராகி மாவையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். எந்த டம்ளரில் ராகியும் ரவாவும் அளந்தோமோ அதே டம்ளரில் 4.5 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றணும். ஸோ ரவா ராகி மாவு 2 டம்ளர் கணக்கு. இந்த 2 டம்ளர் கணக்குக்கு 4.5 டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரவாவும் ராகி மாவையும் நல்லா இது போல் கலந்துட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தாவே தெரியும், கட்டிகள் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ராகி நல்லா வெந்து வரும். ராகி பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது. அதனால ராகி நல்லா வெந்து வரணும். 10 நிமிஷத்தில் ராகி தண்ணி எல்லாத்தையுமே அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா கொலகுலன்னு இருக்குது. அதுக்கப்புறமா மிதமான சூட்லேயே மூடி வைக்காமல் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ராகி நல்லா வெந்து வந்துடும். பேனில் ஒட்டாமல் ராகி வரணும், அப்போ தான் ராகி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போது இந்த ராகி உப்புமாவோட பதத்தை பாருங்கள். பேனில் ஒட்டாமல் நல்லா ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்திருக்கு.
இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். சூட்லேயே ராகி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெந்து வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாம். பேன் கொஞ்சமாக சூடான உடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே ஒரு 7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, மிதமான சூட்லேயே இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் முருகலாக வரும்போது நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு 1/4 கப் வேர்க்கடலை, இதை ஆல்ரெடி நான் வறுத்துட்டு தோலை உரிச்சு தான் வச்சுருக்கேன். ஆனால் எண்ணெயிலே மிதமான சூட்லேயே இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். அது போல் வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்க்கடலையில் கொஞ்சம் உப்பு பிடிச்சிருக்கும். இதை சட்னிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வேர்க்கடலோட பதம் பார்த்தாவே தெரியும், நல்லா லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் துருவின தேங்காவும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு தேங்காயோட மாய்ஸ்சர் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கணும். அப்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காயும் நல்லா வறுப்பட்ட உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேர்க்கடலை சட்னி நல்லா சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். நான் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு வறுத்தெடுத்திருக்கேன். அவ்வளோதான், ராகி உப்புமாவுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ராகி உப்புமா பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. பேனில் ஒட்டாமல் நல்லா இது போல் கிண்டி வரணும். அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். குழிக்கரண்டியில் இது போல் ராகி உப்புமாவை எடுக்கிறோம் அப்படின்னா குழிக்கரண்டியிலேருந்து பிளேட்டில் போடும்போது ஒட்டாமல் வரணும். அப்போ தான் ராகி நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியாக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ இது போல் வித்தியாசமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக சாப்பிட்டது போல் இருக்கும். இது வெயிட்டும் போடாது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுமே ரொம்ப தாராளமாக சாப்பிட்டுக்கலாம்.